உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நல்ல வேளையா அன்னைக்கு மோகன் என்ன பத்தி சிவா கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா என்னால ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனையோட தான் போராட முடியும். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இவங்களோட லவ் ஸ்டோரி தான். ராதா மோகன் ஜோடி ஒண்ணு சேர்ந்துடுச்சு. ஆனா இங்க சிவா சக்தி ஜோடிய ஒண்ணு சேர்றதுக்கு நான் விட மாட்டேன். அட கடவுளே, என் பொண்ணோட மொதல் சடங்கே அறகுறையா நின்னு போச்சே. கௌரி பூஜை நடக்கவே இல்லையே. சித்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க. அடடா, போச்சு. அட கடவுளே, என்ன ஆச்சு சித்தி? எதுவும் சரியா நடக்க மாட்டேங்குது. உங்க அக்காவோட மொதல் சடங்கே அறகுறையா நின்னு போச்சு. கௌரி பூஜையே நடக்கல. அதோட அந்த மாப்பிள்ள அவர் கையாலேயே விரதத்தை முடிச்சு வச்சிருக்கணும், அதுவும் நடக்கல. கௌரி அம்மனுக்கு செலுத்த வேண்டிய பொருளை நீயும் அந்த டாக்டர் சிவாவும் செலுத்திட்டீங்க. அடியே சக்தி, உன்னோட விரதத்தை ஒன்னும் அந்த டாக்டர் சிவா முடிச்சு வைக்கலையே. ஏற்கனவே கவலையா இருக்காங்க. இப்ப நான் இவர்கிட்ட அவர்தான் என் விரதத்தை முடிச்சு வச்சாருன்னு சொன்னா அவ்வளவுதான், இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அடியே உன்னதான் பதில் சொல்லு, ஆமாவா இல்லையா? ஐயோ, இதாவது நல்லபடியா நடந்துச்சு. இன்னைக்கு உங்க அக்காவுக்கு நலுங்கு வேற. ஆனா எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. இன்னைக்கு ஏதோ ஒரு குழப்பம் கண்டிப்பா நடக்க போகுதுன்னு தெரியுது. என்னமோ. நீ இங்கே இருக்கியா? இந்தா உனக்கு போன் வருது. மாப்பிள்ள போன் பண்றாரு. ஐயோ, எனக்கு படபடன்னு இருக்கே. அவர் எதுக்கு போன் பண்றாரு? நீ பேசினா தானமா தெரியும். என் கை சக்தி. ஹலோ, வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் அத்தை. என்ன விஷயம் தம்பி? என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? எல்லாம் ஓகே தானே? அது ஒண்ணு இல்ல அத்தை, நாங்க நலங்கு சீரோட உங்க வீட்டுக்கு வரோம். சீரோடையா? ஆமா, அது கல்யாண பொண்ணோட சீரை நாங்க கொண்டு வரதுதான் வழக்கம். அதனாலதான். அது உங்களுக்கு தெரியாதா? இல்ல, யாரு என்கிட்ட சொல்லலையே. சரி, அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, நாங்க அங்க வந்துடுறோம். சரி, நான் வச்சிடுறேன். அடடா, இன்னும் அதுக்கு நிறைய டைம் இருக்கு. எந்த ஏற்பாடு முடியல பாத்தியா? இப்பதான் பொருள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஏங்க, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க உங்க பைல்வான் பிள்ளைக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி சரி. ஐயோ, அடியே ரீமா. ஏய் சக்தி, இங்க பாரு, நீ கிச்சனை பாத்துக்கோ. நானும் உங்க அக்காவும் அதுக்குள்ள வீட்டை கிளீன் பண்ணிடுறோம். ஏ ரீமா. சித்தி, தப்பு நம்மளோடது இல்ல, தப்பு அவங்களோடதுதான். அவங்க வர போறாங்கன்னு அவங்க சொல்லிருக்கணுமா இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எல்லாமே தெரியும் நினைப்பா? நம்ம ஏதாவது ஓரியன்டேஷன் கோர்ஸ் பண்ணிருக்கோமா இல்ல ஹோம்வொர்க் பண்ணிருக்கோமா? ஐயோ நிறுத்து. இங்க பார், நான் சொல்றத கேட்டுக்கோ. கல்யாணம் வந்துட்டா இப்படி எல்லாம் தான் நடக்கும். எவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சாலும் சரி, நம்ம எதிர்பார்த்ததை விட ஏதாவது நடக்கதான் செய்யும். நாம தயாரா இருக்கணும், சரியா? இனிமே சுமார் வாய மூடு. உன்னோட இந்த சக்தி ஆலோசனை மையத்தை மூடிடு. என்ன அக்கா? அம்பிகா சித்தி. அட அம்மு, நீயா? என்ன அங்க நின்னுட்ட? உள்ளவா. வாங்க. வணக்கம். வணக்கம் அக்கா. நீங்க சக்தி கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். எல்லாம் சரிதான். ஆனா நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ரீமாவோட புகுந்த வீட்டுக்காரங்க அவளை பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்களா?
பதில் சொல்லுங்கக்கா. நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. இவங்க எங்க சொல்லுவாங்க? மாப்பிள்ளை வீடு இருக்கே, அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட எவ்வளவு வரதட்சணை வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, அவங்களால என் அக்காவை சந்தோஷமா வச்சுக்க முடியுமா என்ன? வாய மூடுறி சக்தி. நல்ல நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? நல்ல நேரத்துல நல்லது மட்டும்தான் நடக்கணும். அதனால உங்க மனச முதல்ல கேளுங்க. ரீமாவோட மாமியார் உங்கள மாதிரி அவளை நேசிப்பாங்களா? அவங்க அவங்களுடைய மருமகளை மகளா பாப்பாங்களா? ஐயோ என் அப்பாவி அம்மோ, நீ பாட்டுக்கு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த சமூகத்தோட பாரம்பரியத்தை உடைச்சிட்ட. மருமகளை மகளா மரியாதை கொடுத்து பாத்துக்கிட்டு இருக்க. நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? பொண்ணுதான், மருமக தான். என்ன மாதிரி சாதாரண அம்மா எல்லாம் உன்ன மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்ன மாதிரி அம்மாக்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னவோ ஒண்ணுதான். என் பொண்ணுக்கு கிடைக்கிற மாமியார் அவளை ரொம்ப அன்பா பாத்துக்கணும். அப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க. அப்போ ரீமாவுக்கு அவளை நேசிக்கிற மாமியாரு, ஒரு நல்ல மாப்பிள்ள, ஒரு நல்ல குடும்பம் கிடைக்காதா என்ன? மனோக்கா, நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உங்க பொண்ணை கட்டி கொடுக்கற இடத்துல அவளுடைய மாமியார் அவளை பொண்ணு மாதிரி நேசிக்கணும். மாமியார் மருமக 2 பேரும் அவங்க உறவை முழுமையா ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த உறவு ரொம்ப அழகா மாறிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு உங்க எல்லாரையும் பார்க்க நான் வருவேன். நான் கிளம்புறேன். சந்தோஷம். நல்லா இருக்கணும். சந்தோஷம்மா. நான் வரேன். இப்படி எல்லாம் பேசுறது சுலபம்தான், புரிஞ்சுதா? ஆனா நடக்கிறதெல்லாம் அப்படி இல்லையே. எல்லா குழந்தைங்களோட அம்மா அப்பா உன்ன மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க அம்மு. அவங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சித்தி. போதும். இப்ப உன் சக்தி ஆலோசனை மையத்தை ஓபன் பண்ணாத. இங்க பாரு, நான் அந்த மஞ்சளை அரைச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அத கிச்சனுக்கு எடுத்துட்டு போய் முழுசா அரைச்சு முடி, புரிஞ்சுதா? அப்படியே மத்த கிச்சன் வேலையை பாத்துக்கோ. என்னங்க நீங்க இப்படியே இங்கே நிப்பீங்களா? போங்க, போய் டெக்கரேஷன் வேலையை பாருங்க. ஏ தர்மா, நீயும் அவர் கூட போ. நீ என்னடி பண்ற? வா வா வா, என் கூட வா. எனக்கு நல்லா தெரியும் சித்தி, உங்களுக்கு நலுங்கு பத்தின கவலைதான். ஆனா எனக்கும் கவலையா தான் இருக்கு. இதுல வித்தியாசம் என்னன்னா, நீங்க இந்த நலுங்கு நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு வேண்டியது எப்படியாவது இந்த நலுங்கு நடக்க கூடாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.